ஹாப்பி மார்னிங். இப்போ ராகுல்குமார் கோட்டைப்பட்டில் வரேன். ஓகே. ஹாப்பி மார்னிங். என் பேர் வசந்தகுமார் கோட்டைப்பட்டில் வரேன். ஓகே. ஹாப்பி மார்னிங். நான் ரஜன் கோட்டைப்பட்டி. ஓகே. ஹாப்பி மார்னிங். மோகன் ராவு கோட்டைப்பட்டி. ஓகே. ஹாப்பி மார்னிங். விஜயபுரம் வரேன். எங்கே ரவிக்குமார் படிக்கணும். ஹாப்பி மார்னிங். நான் தேசபக்தி வந்துருக்கிறேன். எஸ் மேம். இதுவே நான் பியானே கால் பண்ணி சினிஷா ஹாப்பி மார்னிங். என் பாரதி விஜயபுரம். ஹாப்பி மார்னிங். என்னுடைய பேர் கலாசன். நாளைக்கு சாங் இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த ப்ரேயர் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ரெசன்டேஷனுக்குள்ள போயிடலாம். அதுக்குள்ளே நம்மளுடைய லீடர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஓகே, சூப்பர். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தவனும் இறைவனன்றி எங்கே இறைந்தோனி எல்லையினாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே நெஞ்சம் துணிய துணையாய் வருவான் நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய் உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய் உதை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய் சுற்றமளித்தும் காப்பவனே செய்தொழிலின் ஏற்றம் தருபவனே எடுத்த செயலில் வெற்றி கொடு என் ஆற்றல் பெருகிட அன்பை கொடு கருவாக்கி உருவாக்கி எதையாண்டு இறைவனன்றி வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு அகத்திலும் புறத்திலும் வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு. ஓகே, அப்படி இருந்தா அது ஆசைப்படுறது தப்பு இல்லை. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? பேராசைப்படக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? ஆசைப்படுறோம், அந்த ஆசையை அடைவதற்கு என்ன பண்ணணும்? உழைக்கும். கரெக்டா? ஸோ உழைக்கும். அவங்க கண்டிப்பாக பெரிய உயரத்தை தொட முடியும். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் ஒரே ஒரு அட்வைஸ் சொல்லிக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயத்த கேட்டிருக்கிறோம், இன்னும் நிறைய விஷயம் கேட்க போறீங்க. முடிவை நம்ம எடுக்கணும். கரெக்டுங்களா? நம்ம முடிவை கொண்டு போய் இன்னொருத்தரை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க? நெகட்டிவ் தான் சொல்லுவாங்க, இல்லைங்களா? நம்ம முடிவு எடுக்க வேண்டியது நம்ம. ஓகேங்களா? நான் முடிவு எடுத்தனால நான் இன்னைக்கு நின்று கூட பேசிட்டு இருக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்க எல்லாருமே முடிவெடுப்போம். அடுத்த மாதம் நம்ம இதே புளியப்பட்டியில் பெரிய ஹாலில் இதை விட பெரிய கிரௌடோட நம்ம சந்திக்கிறோம். கண்டிப்பாக பண்ணுவீங்களா? ஸோ இன்னைக்கு இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணாதவங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.
காலை 6 மணிக்கு வேலைக்கு போனால் சாயந்தரம் 8 மணிக்கு தான் வீட்டுக்கே திரும்பி வருவேன். இந்த டைம்லேருந்து அந்த வேலை நான் செய்கிறேன்னா அந்த இது வாய்ப்பு கொடுத்து மூலி சார் கூட இந்த வாய்ப்பு வந்து அந்த வாய்ப்பை நான் எடுத்து காலை 6 மணிக்கு நான் கம்பெனிக்கு போனேன்னா நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வரேன். அந்த இருக்கிற டைமில் தான் இதை நான் வேலை செஞ்சுருக்கிறேன். அதிலே நான் பிரான் செய்கிறேன்னா மூலி சார் தான். வேற நின்று பேசுங்க சத்தமாக. ஓகே, தேங்க்யூ. ஸோ நமக்காக ஒரு சில வார்த்தைகள் வந்து கோபி சார் பேசுவார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அனைவருக்கும் உற்சாகமான ஒரு காலை வணக்கம். வணக்கம். என்னோட பேர் பூபதி. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வியாபார வாய்ப்பு எடுத்து கடந்த ஒரு 14 மாதமாக அந்த வியாபார வாய்ப்பு எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நானும் உங்களை கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்த ஒரு நபர் தாங்க. ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் ஒரு கார் லோன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மாத சம்பளத்துக்கு ஒரு குறைவான சம்பளத்துக்கு அதிகமான வேலையை நேரம் காலம் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருந்த ஒரு நபர். ஸோ வாழ்க்கையில் நம்மளும் இப்படியே போயிட்டு இருக்கோமே, நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்காதா அப்படின்னு வலியும் வேதனையும் தான் மனசுக்குள்ள வச்சு புடுங்கிக்கிட்டு இருந்து இன்னைக்கு நீங்கள் எப்படி இந்த மனநிலையில் இந்த இடத்துல ஒரு கடைசி சேரில் உட்காந்துட்டு இருக்கீங்களோ அது மாதிரி இந்த இடத்துல ஒரு கடைசி சேரில் உட்காந்துட்டு இருந்த ஒரு நபர். வாழ்க்கையில கடவுளே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, அந்த வாய்ப்பு கிடைச்சா மாறிட மாட்டேனா அப்படின்னு என்னோட கடன் சூழ்நிலையில இருந்து தத்தரிச்சு வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு சாவோட விளிம்புல பார்த்துட்டு இருந்த ஒரு நபர் தான் நான் உங்களை போல. சரி, வாய்ப்பு தேடி அலையும் போதாங்க இந்த வியாபார வாய்ப்பு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு விளம்பரத்தை பார்த்து என்னோட வாழ்க்கை தரம் மாறிச்சு. ஒரு வருமான வாய்ப்பு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு விளம்பரம் பார்த்தேன். அந்த விளம்பரத்தில் இருக்கிற நம்பருக்கு நான் எடுத்து கால் பண்ணி பேசினேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடக்க ஆரம்பிச்சு ஒரு ஓய்வு நேரத்தில் போய் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அங்கே போய் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு, ஸோ இப்படிலாம் சம்பாதிக்க முடியுமா, இந்த மாதிரி ஒரு வியாபார வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறது அன்றைக்கி தான் தெரிய ஆரம்பிச்சு. கண்டிப்பாக என்னோட சந்தேகத்தை என்ன பண்ணுங்கன்னா உங்களை மாதிரி தான் ஒரு இடத்துல ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் இது பண்ணலாமா வேணாமா, இதெல்லாம் உண்மையாக நடக்குதா, இவங்களாம் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ட்டு பலவித குழப்பத்திலையும் பலவித சிந்தனையிலே உட்காந்து உங்களை மாதிரி இதை கேட்கலாமா வேணாமா, இது உண்மையாக நடக்குதா அப்படின்ட்டு கரெக்டாக கொடுப்பாங்களா வருமானம் கொடுப்பாங்களான்னு உங்களை மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்த ஒரு நபர் தாங்க ஒரு 14 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ எல்லாம் சொல்லியிருப்பாங்க, இந்த மார்க்கெட்டிங் பிளான் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க நம்மகிட்ட. நீங்கள் இந்த வியாபார வாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் மளிகை ஜாமான் வாங்காமல் யாராவது இருக்காங்களா? நான் மளிகை ஜாமான் வாங்க யாரும் இருக்குமா? கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்காம இருக்கும். ஒரு நாள் கூட நம்ம மளிகை ஜாமான் வாங்க நம்ம குடும்பத்தை நடத்த முடியாது. சார் என்னால் ஒரு நேரம் என் குடும்பத்தை வந்து நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக மளிகை ஜாமான் இல்லாமல் என்னால் நடத்த முடியாது சொல்ல முடியாது. ஒரு நபர் இந்த இடத்துல வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மளிகை சாமான இத்தனை நாள் ஏதோ ஒரு கடையில் எங்கெங்கேயோ போய் வாங்கி இத்தனை வருஷமா நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல ஏதாவது ஒரு மாற்றம் ஒரு வருமானம் நமக்கு கிடைச்சிருக்கு.
இன்வைட் பண்ணிடலாம். ஸோ வெல்கம் சார். ஸோ பரவாயில்ல பத்தல கொஞ்சம் இன்னைக்கு ஒரு டைலராக இருந்து இன்னைக்கு 15 நேரமாக தங்கி இன்னைக்கு ஒரு வில்லேஜ் அவர்கள் சப்ஜெக்ட் போஸ்டிங்கில் இன்னைக்கு இருக்கிற நேரத்தில் அப்படி ரோல் சேரத்தான் அவரை நம்ம பாராட்டிக்கலாம். ஸோ இதுதான் கவர்மெண்ட் சொல்லுங்கள். அவர்கள் பசங்க இருந்து மிக விரைவில் ரோல்ஸ் ஆக போற மோடி சார் வெல்கம் பண்ணுங்க. பெரிய கைத்தட்டோட இன்வைட் பண்ணிடலாம். ஸோ வெல்கம் மேம். வாழ்த்துக்கள். அடுத்த சின்ன டைரக்டர் வெளியில் ஆகணும். அதுதான் மிகப்பெரிய பாராட்டு. கண்டிப்பாக அடுத்து நாகராஜ். எல்லாம் கொஞ்சம் கை தட்டலாமே. எல்லாரும் கை தட்டுங்க. ஸோ வெல்கம். எல்லாருமே இந்த கம்பெனியில் இன்னைக்கு ஒரு சின்ன கிஃப்ட் தான். நாளைக்கு எல்லாருமே மாத மரியாதை வாங்கணும். ஸோ கண்டிப்பாக வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மோகன் பாபு. நன்றி.